VWAP. இது வந்து வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் சொல்லக்கூடியது. மூவிங் ஆவரேஜும் வால்யூம் சேர்ந்து ஒரு லைன் ஃபார்ம் ஆயிட்டே வரும். அந்த லைன் என்னன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல்ஸோட அந்த பையிங் லெவல்ஸ், அதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் ஏறும், அதுக்கு வந்து மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கறத கான்செப்ட். அது அப்படிதான் நடக்குது. இதுக்கு அடுத்து வந்தது வால்யூம் ப்ரொஃபைல். இந்த வால்யூம் ப்ரொஃபைலோட சேர்ந்து VWAP யூஸ் பண்றப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வால்யூம் ப்ரொஃபைல்ல இந்த வால்யூமோட சேர்ந்து இந்த பிரைஸை வந்து நம்ம ஒரு சைட்ல வந்து பிளாட் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்ப மேக்ஸிமம் எந்த பாயிண்ட்ல வந்து அதிகமான நம்ம ட்ரேட் நடக்குதோ அதுக்கு பேரு POCன்னு சொல்லக்கூடியது. இந்த POCக்கு மேல மார்க்கெட் இருந்தா அந்த பிரைஸ் மேலேயே டிராவல் ஆகும். POCக்குள்ள பிரைஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்கிரிப்ட் இறங்கும் அப்படிங்கறத கான்செப்ட். இதுக்கு அடுத்து இருக்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைல். சேம் இதே தான் வால்யூம் ப்ரொஃபைல். மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா எவ்வளவு டைம் அந்த பிரைஸ் வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்குது அப்படின்னு காட்டுறது தான் மார்க்கெட் ப்ரொஃபைல். இது எல்லா கான்செப்டும் சேர்த்து உருவாக்குனது அந்த ஆப்ஷன் ஸ்டார். இந்த ஆப்ஷன் ஸ்டார்ல சிம்பிளிஃபை பண்ணி இதுல VWAP இருக்கும், எல்லா வால்யூம் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே சேர்த்து இதுல உருவாக்கி இருக்கோம். இதுல நமக்கு ரெண்டு லைன் தான் இருக்கும். இந்த ரெண்டு லைன்ல நமக்கு வந்து ஒரு லைன் 0க்கு மேல இருந்ததுன்னா பை, 0 கீழ இருந்தா சேல். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள்.